கடலுக்குள்ள ரொம்ப தூரம் போயிடாதடி. சல்வார் அணிந்த ஒரு பெண் கத்தினாள். பொடி, இன்னும் கொஞ்ச தூரம் விளையாடிட்டு வரேன். கிராப் டாப் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்த அந்த அழகான பிரீதா திரும்பி பார்க்காமல் கத்திவிட்டு தன் கால்களை ஓடிவரும் மலைக்குள் நனைத்து குதித்து கொண்டிருந்தாள். கடல் நீர் அவள் மேல் முத்து முத்தாக நீரை வாரி இறைத்தது உடலெல்லாம். மாலை நேர கடல் வெகு ரம்மியமாக இருந்தது. சூரியன் பார்த்ததும் கடித்துவிட தோன்றும் ஆரஞ்சு பழமாக கடலுக்குள் இறங்கி கொண்டிருந்தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு கடலோர சுற்றுலா கிராமமான முத்துவிளையின் கடற்கரையில் கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தார்கள் சுற்றுலா வந்த அந்த மாணவிகள். மதுரையிலிருந்து ஒரு பிரபலமான பெண்கள் கல்லூரியின் பெயரை பொறித்து நின்று கொண்டிருந்தது மஞ்சள் பெயிண்ட் அடித்த ஒரு கல்லூரி பேருந்து. கல்லூரி பேராசிரியர்கள் ஆண்கள் பெண்கள் என மொத்தம் 5 பேரில் 4 பேர் மாணவிகளோடு மாணவிகளாக களத்தில் இறங்கி அவர்களும் கடல் நீரில் கால் நனைத்து ஆடிக்கொண்டிருந்தனர். ஒரே ஒரு வயது முதிர்ந்த ஒரு பேராசிரியர் பெண்மணி மட்டும் கரையில் சற்று மேடான பகுதியில் உட்கார்ந்து மாணவிகள் கூச்சலிட்டபடியே ஒருவருக்கொருவர் ஓடி பிடித்தும் நீரில் வழுக்கி விழுந்தும் விளையாடுவதை சிறு புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். சில மாணவிகள் சிறு குழந்தை போல் மணல் வீடு கட்டி கொண்டிருந்தனர். மாலை மெதுவாக மயங்க தொடங்கி இருந்த நேரம். பிரீதா என அழைக்கப்பட்ட அந்த மாணவி பேண்டை முழங்கால் வரை ஏற்றிவிட்டு கொண்டு ஓடி வரும் கடல் அலையை தனியாக சென்று துரத்தி ஓடிக்கொண்டும் திரும்பிக் கொண்டும் இருந்தாள். அவள் இருந்த கடலின் பகுதி மட்டும் தனியாக பின்னடைந்து உள்வாங்கி மீண்டும் கரைக்கு வர அவள் பாதத்தை தொட்டுவிட்டு சென்று கொண்டிருந்தது. இதை பார்த்த பிரீதாவுக்கு குஷி பீத்து கொண்டு போனது. திருப்பி உள்வாங்கிய கடல் அலையை துரத்தி கொண்டு உள்ளே ஓடினாள். கடல் இன்னும் கொஞ்சம் உள்வாங்கியது. இன்னும் உள்ளே ஓடிய பிரீதாவை நோக்கி உள்வாங்கிய கடல் இப்பொழுது 2 ஆள் உயரத்திற்கு பெரிய அலையை திடீரென உற்பத்தி செய்தது. இதை எதிர்பார்க்காத பிரீதா வீல் என கத்திக்கொண்டே கரையை நோக்கி ஓட ஆரம்பித்தாள் பயத்துடன். அவளது அலறலை கேட்டு கரையிலிருந்து அனைவரும் திடுக்கிட்டு போய் பார்த்தனர். ஒரே ஒரு அலை வித்தியாசமாக அவளை குறிவைத்து விழுங்கி விடுவது போல் மேலெழும்பி சுருண்டு வந்து கொண்டிருப்பதையும் பிரீதா வீதியில் ஓடி வருவதையும் பார்த்து கூச்சலிட்டனர். ஐயோ பிரீதா, சீக்கிரம் கரைக்கு வாடி, ஒரு பெரிய அலை வருது பாரு, பயத்துடன் கத்தினர். 2 ஆண் பேராசிரியர்கள் பதட்டத்துடன் அவளை நோக்கி ஓடினர். அதற்குள் எழும்பி நின்ற அந்த அலை அப்படியே தண்ணீரில் சலக் புலக் என பயத்துடன் கரையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த பிரீதாவை சுருட்டி அமுக்கியது. பின் உள்ளே இழுத்து கொண்டது. சிறிது நேரத்திற்கெல்லாம் பிரீதா அந்த கடல் பரப்பினுள் மூழ்கி காணாமல் போனாள். ஐயோ பிரீ என அலறலும் கதறலுமாய் குரல்கள் அந்த பகுதி முழுதும் எதிரொலிக்க ஆரம்பித்தது. பக்கத்தில் இருந்த மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆண்கள் ஓடி வந்தனர். பிரீதா காணாமல் போன இடத்தை குறிவைத்து கடலில் குதித்து அவளை தேட ஆரம்பித்தனர். மாணவிகளும் மற்ற ஆசிரியர்களும் பதட்டத்துடனும் கவலையுடனும் நின்றிருக்க கரையில் அமர்ந்து சற்று முன் மாணவிகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த வயது முதிர்ந்த பேராசிரியை மட்டும் கண்களில் திகில் படர நின்று கொண்டிருந்தார். வீசிய கடல் காற்றையும் மீறி அவரது முகம் உடலெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அருகில் நின்றிருந்த இன்னொரு இளவயது ஆசிரியை அவருடைய தோளில் கை வைத்து அவரை ஆசுவாசப்படுத்த முயன்றாள். பத்திரப்படாதீங்க ரமா மேம், ஆளுங்க தேடுறாங்க, நிச்சயமா பிரீதா கிடைச்சிடுவா, கவலைப்படாதீங்க, இந்த பகுதியில ஆழம் அவ்வளவா இல்லைன்னு பேசிக்கிறாங்க. இல்ல, தலையை மறுத்து ஆட்டினார் அந்த ரமா மேம். அவ உயிரோட திரும்ப மாட்டா. அவர் உதடு முனகியது. அவர் சொன்னதை கேட்டதும் அந்த இளவயது ஆசிரியின் முகம் கலவரமடைந்தது. என்ன சொல்றீங்க ரமா மேம்? ஆமா, பிரீதா உயிரோட திரும்ப போறதில்ல, அவ கிடைக்க மாட்டா. அந்த ஆசிரியை பதட்டமடைந்த குரலில் கேட்டாள். எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ரமா என்ற வயதான பேராசிரியையின் முகம் மீண்டும் பயத்தில் உயர்த்தது. நான் அவளை பார்த்தேன். வார்த்தை திக்கியது. யார? பிரீதாவியா? இல்ல, பீதியுடன் தலையாட்டினார். அவதான் நித்தில மோகினி. நித்தில மோகினியா? யார் அது? புரியாத பயத்துடன் கேட்டாள் அவள். திரும்பி அவளை பார்த்தார் ரமா மேடம். உனக்கு தெரியாது, அவள் பக்கத்துல இருக்கிறாள்னா அங்க மரணம் நிச்சயம். பீதியான குரலில் சொன்ன ரமா மேடமுக்கு பிரீதா கடலில் விளையாடி கொண்டிருந்த நினைவு நெஞ்சில் நிழலாடியது. அவளை சுற்றி எழுந்த அலை நெடிதுயர்ந்த ஒரு முழுமையான பெண்ணின் கோர வடிவமாக காட்சியளித்ததை அவர் மனம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்தது. அவளேதான். அப்போ அவ வந்துட்டாள்னா
இப்போ யார பலி வாங்க போறான்னு தெரியலையே. அவர் மனக்கண்ணில் அவருடைய இளவயது நினைவுகள் படமாக ஓடத் துவங்கின. அதே நேரம் ஒரு மீனவ இளைஞனின் பதட்ட குரல் ஒலித்தது. கண்டுபிடிச்சிட்டேன் என்றபடி தலையை தண்ணீருக்கு வெளியில் நீட்டி மூச்சு வாங்க கத்தினான். மற்றவர்கள் அவனை நோக்கி நீந்தி வந்தனர். அந்த இளைஞன் ஒரு கையில் நீந்தியபடியே மறு கையால் பிரீத்தாவின் தலைமுடியை பற்றி இழுத்தவாறே நீந்தினான். மற்றவர்களும் உதவவே பிரீத்தா உப்பு நீரை நிறைய குடித்தவளாக கரையில் கிடத்தப்பட்டாள். எல்லோரும் கலவரத்துடன் அவளை சுற்றி கும்பல் கூட. ஒரு பெரியவர் 85 வயது இருக்கும். கும்பல் போடாதீங்க தாயி, தள்ளி நில்லுங்க, உசுர் இருக்கு. யாராவது பொண்ணுங்க வந்து புள்ள குடிச்சிருக்க தண்ணியை வைத்து அமுத்தி எடுங்க என்று கட்டளையிடும் தினசில் பேச 2 மாணவிகள் ஓடி வந்து முதலுதவி செய்து பிரீத்தா குடித்திருந்த கடல் நீரை வெளியேற்றினர். தண்ணீர் வெளியே வந்ததும் புறை ஏறி இருமியபடியே அசைந்தாள் பிரீத்தா. மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் போன உயிர் திரும்பி வந்தது. பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெரியவர் கடலை நோக்கி கையெடுத்து கும்பிட்டார். கடலம்மா, உசுர கொண்டுக்காம வெளியே தள்ளினதுக்கு நன்றி அம்மா. பின் கடல் மண்ணை எடுத்து கண் பிடித்த பிரீத்தாவின் நெற்றியில் இட்டுவிட்டு அவளையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். ஒரு கண்டத்துல விழுந்து எந்திரிச்சிருக்கிற தாயி, கடவுளுக்கு சமானம், கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கம்மா என சொல்லிவிட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தார். மற்ற இளைஞர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். ஒரு உயிரை காப்பாற்றிய மகிழ்ச்சியில் கலைந்து பேசியபடியே கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் அந்த இளைஞர்கள். கண் விழித்த பிரீத்தாவை எழுப்பி கைத்தாங்கலாக பஸ்ஸுக்கு அழைத்து சென்றனர் சக மாணவிகள். நடந்து வந்த பிரீத்தாவை மிக அதிசயமாக பார்த்தாள் அந்த ரமா என்ற பேராசிரியை. இவள் எப்படி உயிரோடு வந்தாள்? யோசனையோடு சற்று தொலைவில் நடந்து கொண்டிருந்த அந்த பெரியவரை நோக்கி வேகமாக மணலில் கால்கள் புதைய நடந்தபடி கூப்பிட்டாள். ஐயா, பெரியவரே! உரக்க அவள் அழைத்ததும் நடந்து கொண்டிருந்த அந்த முதியவர் நின்று திரும்பி பார்த்தார். என்னங்கம்மா என்ற கேள்வியுடன் நின்று நெற்று சுருங்க அந்த பெண்மணியை பார்த்தார். நீங்க மருது ஐயா தானே? இவள் சந்தேகமாக கேட்க அவர் ஆம் என தலையாட்டினார். என்ன தெரியுதுங்களா? ரமா மேடமின் கேள்வி அவர் கண்களை சுருக்கி கேள்வியுடன் பார்க்க செய்தது. ஆராப்ல கேள்வியுடன் கூர்ந்து நோக்கியவர் ரமாவின் நெற்றி தழும்பை பார்த்ததும் பேச்சிழந்தது போல் நின்றுவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். நான் தான் ரமா மேரி, கல்லுவளை வாத்தியார் பொண்ணு. அவர் கண்களை திறந்து அவரை பார்த்து மெல்ல தலையாட்டினார். தெரியுதம்மா, நீ அந்த கிராமத்தை விட்டு போய் ரொம்ப வருஷமாச்சுதே, நல்லா இருக்கியா என கேட்டுவிட்டு தூரத்தில் போய்கொண்டிருந்த மாணவிகள் கூட்டத்தை பார்த்து கொண்டே கேட்டார். நினைச்ச மாதிரியே நல்லா படிச்சு வாத்தியார் அம்மாவா வந்துட்ட போல இருக்கே, ரொம்ப நல்லது. இப்போ எந்த ஊர்ல இருக்குதீக? கணவன் குடும்பம் என அவர் கேட்கவே இடைமறித்தார் ரமா. ஐயா, நான் இங்க அவளை பார்த்தேன். யார? அவதான் இப்போ அந்த மாணவிய அவதான் கடலுக்குள்ள சுருட்டி போட்டா. அந்த பெரியவர் முகம் சற்று சுருங்கியது. வாய்ப்பில்லையம்மா, அவளைத்தான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே அடைச்சு வச்சுட்டாவல்ல, அவ வெளியே வர வாய்ப்பில்ல, தீர்க்கமாய் மறுத்தார் ரமா மேரி. இல்ல, அவளை நான் கண் கூட பார்த்தேன். அவள் பார்வை என்னையும் பார்த்து சிரிச்சுது. ஒரு பெரிய நீண்ட அலையாய் அவள் ஆங்காரத்தோட நின்னதை நான் பார்த்தேன். அந்த பெரியவர் சற்று அவசரமான குரலில் கேட்டார். அப்படின்னா அந்த பெண் எப்படி உயிர் பிழைச்சா? இதுவரை அவள் தீண்டிய யாரையும் உயிரோடு விட்டதில்லையே. அதான் எனக்கும் தெரியலையா. 40 வருடங்களா இந்த இடம் அமைதியா இருந்ததுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். இந்த இடத்துக்கு இந்த மக்கள் சுற்றுலா வரவும் நான் சம்மதிச்சேன். ஆனா இன்னைக்கு நான் பார்த்தது. ரமா பயத்தில் மென்று விழுங்கினாள். நான் திரும்பவும் வந்துட்டேன்னு அவ சொல்லாம சொல்றாளோ? அதான் அந்த பொண்ணை தீண்டாம விட்டுட்டாளோ? கேட்ட ரமாவை சற்று கலவரத்துடன் பார்த்தார் மருது என்று அந்த பெரியவர். தாங்கள் தங்கியிருந்த பயணியர் விடுதிக்கு திரும்பினார்கள் அனைவரும். பிரீத்தா மிகுந்த களைப்பாக தெரிந்தாள். ஏற்பட்ட அதிர்ச்சி அவளை விட்டு அகலவே இல்லை. அரை தோழிகள் முதலில் அவளது ஈர உடையை மாற்று செய்தனர். பெண்ணிற மேக்சிக்கு மாறினாள் பிரீத்தா. ஈரக்கூந்தலை உலரவிட்டாள். இரவு உணவுக்கு பின் எல்லோரும் பழைய நிலைமைக்கு மாற ஆரம்பித்திருந்தனர். இரவு அன்றைய நிகழ்வுகளை அசை போட்டபடி படுத்திருந்த அனைவரும் அசதியால் நன்கு உறங்கிவிட்டனர். பிரீத்தாவும் தன் கட்டிலில் படுத்து அப்படியே உறங்கியும் போனாள். கனவில் விசித்திரமான நினைவுகள் அவளை துரத்த தொடங்கின. கடற்கரை மணலில் கால் புதைய நடக்கிறாள் பிரீத்தா. மாலை அழகு கொஞ்சம் ரம்மியமான வேளை, இதமான தென்றல் காற்று. திடீரென சூழ்நிலையே மாறுகிறது.
வானம் கருங்கும்பென மாற கடலின் பின்புறம் இடியும் மின்னலும் வானை பிளக்கும் ஓசையுடன் கேட்கின்றது. பிரீதா நின்று கடலை பார்க்கிறாள். கடலின் மையத்திலிருந்து சுழல் ஒன்று உருவாகிறது. அந்த சுழல் கடல் தண்ணீரிலிருந்து மெல்ல மெல்ல சுற்றி சுழன்றவாறே மேலெழும்புகிறது. கரையை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது. பிரீதா பயத்துடன் பார்க்கிறாள். சுழலின் மத்தியில் ஒரு முகம். சுழலுக்கு முகம் முளைத்தது போன்ற தோற்றம். கருங்குழி கண்களும் மூலியான மூக்கும் தெரிய புகை போன்ற வாயை திறந்து சிரிக்க ஆரம்பித்தது. 4 புறமும் எதிரொலித்து பிரீதாவை அதன் சிரிப்பு பீதியடைய செய்தது. பயந்து போய் பின் திரும்பி ஓட ஆரம்பித்தாள் பிரீதா. அப்பொழுது ஒரு குரல் அந்த உருவத்திடமிருந்து, பிரீதா நில்லு, ஓடாதே. பிரீதா இன்னும் மிரண்டவளாய் ஓடினாள். அந்த உருவத்திடமிருந்து நீர்க்கரங்கள் நீண்டு கரையை நோக்கி நகர்ந்து ஓடிக்கொண்டிருந்த பிரீதாவை அப்படியே தூக்கியது. ஒரு சிற்றலை வந்து மூடிய தினசில் பிரீதா மூச்சு திணறினாள். நீர்க்கரங்கள் பிரீதாவை கடலை நோக்கி இழுத்தது. அலறினாள் பிரீதா. என்ன விடு, என்ன விடு. அவளை தூக்கி தன் முகத்தருகே வைத்து உற்று பார்த்தது அந்த உருவம். கண்கள் இரண்டும் நெருப்பு துண்டங்களாய் ஜொலித்தது. முகம் மட்டும் செக்கச்சவேல் என மாறியது. வாயை திறந்து ஓவென கத்தியது அது. அதன் முகத்தை மிக கிட்டத்தில் பார்த்த பிரீதாவும் ஆவென அலறினாள். அலறியவள் அப்படியே மயக்கமாய் போனாள். படக்கென கண்விழித்தாள் பிரீதா. உடலெல்லாம் நீரில் முங்கி எழுந்தது போல தெப்பலாய் நனைந்திருந்தது. மூச்சு வாங்கியது. படுத்த வாக்கிலே தலையை திருப்பி பார்த்தாள். கரண்ட் கட்டாகி இருந்தது. அறை எங்கும் ஒரே இருட்டு. ஜன்னல்கள் சாத்தி இருந்தது. ஆனாலும் அறைக்குள்ளே குளிர்ந்த ஒரு பனிக்காற்று மெல்லியதாக பரவி இருப்பதை அவள் உணர்ந்தாள். அந்த பழைய கால பயணியர் விடுதியில் ஏசியும் இல்லை, ஜெனரேட்டர் வசதியும் இல்லை. எழுந்து உட்கார்ந்தாள். கட்டில்களில் தோழிகள் உறங்குவது இருட்டில் நிழல் உருவங்களாக தெரிந்தது. மெல்ல கட்டிலை விட்டு எழுந்து தரையில் கால் வைத்தாள். கால் வைத்தவள் தீயை தொட்டது போல் காலை படக்கென தூக்கிவிட்டாள். பயத்துடன் கட்டில் இருந்தவாறே கீழே தரையை குனிந்து பார்த்தாள் பிரீதா. கையை தயங்கி தயங்கி தரையை நோக்கி கொண்டு சென்றாள். கை ஜிலீர் என்றது. கை முழுதும் ஈரம், தண்ணீர். திக் என்றது அவளுக்கு. அறை முழுதும் ஈரமா? எப்படி இவ்வளோ தண்ணீர் வந்துச்சு? எழுந்து காலை கீழே வைத்தாள். கணுக்கால் வரை நீர் ஜிலீர் என்றது. தண்ணீரில் ஜாக்கிரதையாக நடந்து தட்டு தடுமாறி பாத்ரூமை அடைந்தாள். கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தாள் சந்தேகத்துடன். குழாய் சரியாக மூடப்படாமல் நீர் வெளியேறி விட்டதா? ஆனால் குழாயிலிருந்து தண்ணீர் வெளியேறிய மாதிரியே தெரியவில்லை. சொல்ல போனால் பாத்ரூமில் எந்த நீர்க்கசிவும் இல்லாமல் தரை சுத்தமாக ட்ரையாக இருந்தது. பிரீதாவுக்கு ஒரு மாதிரியானது. சற்று முன் தான் கண்ட கனவுக்கும் இப்போது இந்த வித்தியாசமான சூழ்நிலைக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ? பயக்கேள்வியுடன் பாத்ரூமை விட்டு வெளியேறி அறைக்கு வந்தாள் அவள். அறையில் பரவி இருந்த நீரின் சில்லிப்பு இப்போது இன்னும் கூடினார் போல இருந்தது. அது மட்டுமில்லாமல் நீரின் மட்டம் இப்போது அவளுடைய கெண்டை காலை தொட்டிருப்பதை உணர்ந்தாள். பயம் அவள் நெஞ்சை கவ்வியது. தோழிகளை எழுப்பலாம் என நினைத்து குரல் எழுப்ப முயலும் போதுதான் அதை பார்த்தாள். சுவரின் மூலையில் ஏதோ ஒரு நீல ஒளி மினுக் மினுக்கென மங்கலாக தெரிந்தது. என்னது? அதை நோக்கி நடந்தாள். சுவரின் மூலையை நெருங்கினாள். குனிந்து கீழே கிடந்ததை கையால் தொட்டு பார்த்தாள். அது முதல் நாள் அவள் களைந்து போட்ட ஈர உடை. சுவரின் ஒரு மூலையில் அதை சுருட்டி எறிந்திருந்தாள். அவளுடைய ஜீன்ஸ் பேண்ட். அந்த ஜீன்ஸ் பேண்டின் பாக்கெட்டில் இருந்துதான் அந்த ஒளி வந்து கொண்டிருந்தது. பயத்தில் தொப்பென துணியை கீழே போட்டாள் பிரீதா. பின் தைரியத்தை வரவழைத்து கொண்டவாறே நடுங்கும் விரல்களால் ஜீன்ஸ் பாக்கெட்டினுள் கைவிட்டு ஒளிரும் அந்த பொருளை வெளியெடுத்தாள். அந்த பொருள் வெளியே வந்ததும் ஒளி இன்னும் கூடுதலானது. எடுத்து தன் உள்ளங்கையில் வைத்து அந்த ஒளிரும் பொருளை பார்த்தாள். அது ஒரு கடல் சிப்பி. சற்று பெரியதாக இருந்தது. வெண்ணிற சிப்பி. அதை சுற்றிலும் நீல நிற வெளிச்ச சிதறல்கள் நியான் பல்பு போல் ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தது. முகத்தின் அருகே கொண்டு வந்து அந்த சிப்பியை உற்று பார்த்தாள் பிரீதா. அந்த இருட்டில் அதன் நீல நிற வெளிச்ச சிதறல் அவள் முகத்தில் பட்டு பிரதிபலித்தது. அதன் ஒளி மிகுந்த குளிராக தெரிந்தது. அப்பொழுது, ஏய், என்னடி பண்ற என்ற குரல் கிட்டத்தில் கேட்க தூக்கி வாரி போட்டுக்கொண்டு திரும்பினாள். தோழி ரீட்டா நின்றிருந்தாள். கண்களில் தூக்கு கலக்கம். அதிசயமாக கரண்ட் வந்திருந்தது. சட்டென குனிந்து தரையை பார்த்தாள் பிரீதா. நீர் இல்லாமல் அறை சுத்தமாக காய்ந்து போயிருந்தது. மூச்சை அடைத்தது அவளுக்கு. என்ன நடக்குதுங்க? இவ்வளோ நேரம் தான் பார்த்தது உணர்ந்ததெல்லாம் கனவா? இல்லை என்றது கையில் இருந்த சிப்பியும் காலில் ஒட்டி இருந்த ஈரமும். சொடக்கு போட்டு அவளை திருப்பினாள் தோழி.
ஏய், தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டா, ஏண்டி பேந்த பேந்த முழிக்கிற? இதென்ன என்றவாறே பிரீதாவின் கையில் வைத்திருந்த அந்த சிப்பியை வாங்கி பார்த்தாள். கடல் சிப்பி மாதிரி இல்ல தெரியுது. இவ்வளோ பெரிய சிப்பியா இருக்கே, எவ்வளோ அழகா இருக்கு, ஷைனிங்காவும் இருக்கு. இது எங்கிருந்து கிடைச்சது உனக்கு என்றவள் பிரீதா கையில் வைத்திருந்த ஜீன்ஸ் பேண்டை பார்த்து விட்டு சிரித்தாள். ஹே, ஆபத்துலயும் உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு பாருடி. தேடி போகாமலேயே இவ்வளோ அழகான முத்து சிப்பி உனக்கு கிடைச்சிருக்கு. கொடு, திறந்து பார்க்கலாம், உள்ள முத்து எதனா இருக்கா? அதை திறக்க முற்படும் போது அவளிடமிருந்து அதை வெடுக்கென பிடுங்கினாள் பிரீதா. அதெல்லாம் ஒன்றும் திறக்க வேண்டாம். அதை வாங்கி ஒரு கர்ச்சீப்பினுள் சுற்றி தன்னுடைய ஹேண்ட்பேக்கினுள் வைத்து மூடினாள். அவளை முறைத்த தோழி ரீட்டாவை பொருட்படுத்தாமல், போய் தூங்கு, காலையில ஊருக்கு திரும்பணும், சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு மேம் சொன்னாங்கல்ல என சொல்லிவிட்டு கட்டலில் போய் விழுந்து கண்களை மூடிக்கொண்டாள். நின்று அவளை முறைத்து பார்த்துவிட்டு, எருமை எருமை தராளா பாரு என பழிப்பு காட்டிவிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு தானும் சென்று படுத்து விட்டாள் ரீட்டா. சற்று நேரத்தில் உறங்கியும் போனாள். மெதுவாக கண்விழித்து பார்த்தாள் பிரீதா. தோழி உறங்கி போயிருந்தாள். தள்ளி பார்த்த பிரீதாவின் கண்கள் விரிந்தது. அவளுடைய ஹேண்ட்பேக் இருந்த இடத்தை சுற்றிலும் பச்சை ரேடியம் ஒளிர்வது போல நீல நிற வெளிச்சம் சுற்றி சுற்றி ஒளிர்ந்து கொண்டிருந்தது. பயத்துடன் அதையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தவாறே படுத்திருந்தாள் பிரீதா. சுற்றுலா முடிந்து வந்த கையோடு செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பித்து விட்டது. கடைசி வருட கல்லூரி படிப்பை கோலாகலமாக கொண்டாடிவிட்டு தோழிகளுடன் ஆட்டம் போட்டுவிட்டு பிரியா விடை வாங்கி கொண்டும் கிளம்பிவிட்டாள் இவள். கிளம்பும் போது ரமா மேடம் மட்டும் பிரீதாவை தன் அறைக்கு தனியே வரவழைத்திருந்தார். வந்து அவளை நிற்க வைத்து ஏதேதோ சொன்னார். பிரீதா, எங்கேயும் தனியா போயிடாத, புதுசா யார் வந்து நின்னாலும் அவங்க பேச்ச கேட்காத, உங்க கோவிலுக்கு அடிக்கடி வழிபாட்டுக்கு போ. பிரீதாவுக்கு சம்பந்தம் இல்லாமல் மேடம் உளறுகிறார் என தோன்றியது. கடைசியில் அவளை நிற்க வைத்து அவள் தலை மீது கை வைத்து கண்களை மூடி ப்ரே பண்ண ஆரம்பித்தார் ரமா மேடம். பிரீதா மலங்க மலங்க விழித்தபடி பேசாமல் நின்றிருந்தாள். இதனால் வரை தனிப்பட்ட முறையில் இந்த பேராசிரியை யாரிடமும் பேசியதில்லை. ரொம்ப வருடங்களாக இந்த கல்லூரியில் இருக்கிறார். குடும்பம் குழந்தை என எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட துறவி போலத்தான் அவருடைய வாழ்க்கை. யாரையும் அதிர்ந்து பேசியும் பார்த்ததில்லை. கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அருகில் இருக்கும் சர்ச்சில் பிரார்த்தனை, சேவை என அவரது நேரம் கழியும். அனைவருக்கும் அவர் மீது மரியாதை உண்டு. கல்லூரி சேர்மன் கூட அவரிடம் தனி மரியாதை கொண்டிருந்தார். அதிகமாக யாரிடமும் அவ்வளவாக அவர் பேசி பிரீதா பார்த்ததில்லை. இப்பொழுது படிப்பு முடித்து கிளம்பும் சமயம் அவளை கூப்பிட்டு பிரார்த்தனை செய்யும் ரமா மேரி என்ற அந்த பேராசிரியையின் போக்கு புரியாமல் விழித்தாள் பிரீதா. இறுதியில் ஒரு மாலையை பிரீதாவிடம் கொடுத்தாள் அந்த பெண்மணி. பச்சையும் வெள்ளையுமாக மார்பிள் பளபளப்பில் மணிகள் கோர்க்கப்பட்டிருந்தது. நடுவில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதரின் திருவுருவம் பிரவுன் நிற உலோகத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை கைகளில் வாங்கி பார்த்தாள் பிரீதா. மேம், இது என்னுடைய பிரார்த்தனை மாலை. இத்தனை வருஷ தவம் இதில் கலந்திருக்கு. இதை உன் கூட ரொம்பவும் பக்கத்துல வச்சுக்கோமா. உனக்கு நம்பிக்கை இருந்தா உன் வீட்டில் அனுமதிச்சா இதை உன் கழுத்தில் போட்டுக்கோ. மறுபேதும் சொல்லாமல் புரியாமல் வாங்கி கொண்டாள் பிரீதா. தோழிகள் கூட கிண்டல் அடித்தனர். உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம்தான் போ. எந்த நேரத்துல கடல்ல விழுந்தையோ கடல்ல இருந்து சிப்பி கிடைச்சிருக்கு, ரமா மேடமோட பிரியம் கிடைச்சிருக்கு, பத்தாவதுக்கு அவங்க யூஸ் பண்ற மணி மாலையெல்லாம் கிடைச்சிருக்கு. வாயாடிய அவர்களிடம் விடை பெற்று கொண்டு கேட் வாசலை தாண்டவில்லை. அந்த மாலை பிரீதா ஹாஸ்டல் கேட்டை தாண்டுவதற்குள் கேட் கம்பியில் மாட்டி அருந்து போனது. அவற்றை எடுக்க போனாள் பிரீதா. இதற்குள் அவளுக்காக அனுப்பப்பட்ட கார் ஹாரன் வாசலில் ஒலிக்க அதை விட்டுவிட்டு டக் என தன்னுடைய காரில் ஏறி அமர்ந்தாள். இங்கே ஹாஸ்டலில் விடை பெற்று கொண்டு போன பிரீதாவின் முதுகையை வெறித்து பார்த்திருந்து விட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாழிட்டு கொண்டார் அந்த ரமா மேடம். அன்றிரவு அவருடைய அறைக்குள்ளிருந்து கடல் அலையின் ஓசை ஓயாமல் கேட்டு கொண்டிருந்தது. மறுநாள் காலை அவருடைய அறை இன்னும் திறக்கப்படாமல் இருந்ததை பார்த்துவிட்டு குரல் கொடுத்து பார்த்தார் ஹாஸ்டல் வார்டன். கதவு திறக்கவில்லை. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துவிட்டு கதவை உடைத்து உள்ளே பார்த்தனர். உள்ளே அறையின் மையத்தில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார் ரமா மேரி, விரித்த விழிகளுடன். அவருடைய அறை முழுதும் கடல் நீர் நிறைந்திருந்தது. கிளிஞ்சல்களும் சிப்பிகளும் மிதந்து கொண்டிருந்தன. அறையின் சுவர் முழுதும் ஈர மணலில் காலடி சுவடுகள் தாறுமாறாக பதிந்திருந்தன. பிரீதா பிறந்தது வளர்ந்தது சென்னையில் ஒரு அபார்ட்மெண்டில் தான். இருந்தாலும் அவளுடைய பரம்பரை வீடு இருப்பது நாகர்கோவில் மாவட்டத்தில் உள்ள
கல்லுவிளை சிறிய கடற்கரை கிராமத்தில். அவள் சுற்றுலா சென்ற இடத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தூரம்தான். அது ஒரே கடற்கரை தான். கிராமம் மட்டும்தான் சிறியது, அவர்களுடைய பூர்வீக வீடு மிக பெரியது. அந்த கால தூண்கள், தேக்கு மர கதவுகள், சிற்ப வேலைப்பாடு அமைந்த கதவு நிலைகள், முற்றம், ஏகப்பட்ட அறைகள் என இருந்தது 2 அடுக்கு பழங்கால வீடு. சிறிய அரண்மனை போலவே காட்சியளித்தது. கல்லூரி விடுதிக்கே கார் அனுப்பிவிட்டனர் அவளுடைய பெற்றோர்கள். மருத்துவர்களான அவர்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு பரம்பரை கிராமம் இருக்கும் தன்னுடைய பெற்றோர்களுடன் விடுமுறையை கழிக்கவென அங்கு வந்து விட்டிருந்தனர். பிரீதாவனுடைய அப்பா சக்திவேல் பிரபல கார்டியாலஜிஸ்ட், அம்மா இந்திரா கைனகாலஜிஸ்ட். கல்லூரி விடுதிக்கே காரை அனுப்பி மகளை வரவழைத்திருந்தார் சக்திவேல். சக்திவேலினுடைய அப்பா அழகு சுந்தரம், அம்மா மீனலோச்சனி, இருவரும் பிரீதாவின் தாத்தா பாட்டி. வீட்டிற்கு வந்து தாத்தா என்ற பேத்தியை வாம்மா பேத்தி பொண்ணு என வாய் கொள்ளாத சிரிப்புடன் வரவேற்றார் தாத்தா அழகு சுந்தரம். அகலமான முகம், கூர் நாசி, புலி கண்கள், பெரிய வெண்ணிற மீசை, சல்லடை பனியன் அணிந்து லுங்கி அணிந்திருந்தார். 75 வயது என அடித்துதான் சத்தியம் செய்ய வேண்டும். பாட்டி மீனலோச்சனி 62 வயது, ஊதினால் உடைந்துவிடும் தோற்றம். எளிய வாயில் புடவை உடுத்தி இருந்தாள். கொண்டை போட்டிருந்தாள். பலவீனமாய் இருந்தாள். பாடி மக்கா என்று பிரீதாவின் முகத்தை வழித்து திருஷ்டி கழித்தாள். சடசடவென கேட்டது. ஆஹா, என் பேத்திக்கு எவ்வளோ கண்ணீரு! சக்திவேலும் இந்திராவும் சிரித்தனர். மகளின் லக்கேஜை கார் டிக்கியிலிருந்து எடுத்தவாறே வந்த சக்திவேல் சிரித்து கொண்டே தாயிடம் சொன்னார். அம்மா, உன் பேத்துக்கு உள்ள கூட்டிட்டு போய் நான் படிக்கும்போது காலேஜில இருந்து வர்றப்போல்லாம் தினுசு தினுசா சுத்தி போடுவியே, அந்த மிளகாய் தூளை மூஞ்சிக்கு நேரா காட்டி சூடம் கொளுத்துவியே, அதை செய். அப்படியே திரும்பி காலேஜுக்கு ட்ரெயின் ஏறிடுவா உன் பேத்தி. சொல்லிவிட்டு சிரிக்க, போடா எப்பம் பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டு. நீ வா மக்கா, குளிச்சுட்டு வா, நாம சாப்பிடலாம். பிரீதா குனிந்து சற்று குள்ளமான பாட்டியை அணைத்தவாறு உள்ளே அவளுடன் அறைக்குள் சென்றாள். அவள் பாட்டியை கொஞ்சிக் கொண்டே உள்ளே செல்வதை பார்த்து கொண்டிருந்து விட்டு கணவனிடம் திரும்பினாள் இந்திரா. ஏங்க, என்ன இந்திரா? மகளின் பெட்டியை வேலைக்காரனிடம் கொடுத்து அவள் அறையில் வைக்க சொல்லி உத்தரவிட்டு விட்டு திரும்பினார் சக்திவேல். பிரீ கொஞ்சம் வித்தியாசமா தெரியல. வித்தியாசமாவா? எப்படி? முன்னைக்கு கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி, கண்ணெல்லாம் உள்வாங்கி இருக்கே, உடல் எல்லாம் வெளுப்பு தட்டி இருக்கு. தாய் உள்ளம் கவலையுடன் பேசியது. ஹாஸ்டல்ல சரியா சாப்பிடாம அனிமிக்கா இருக்கலாம். இந்த கால பொண்ணுங்க உள்ளங்கி அளவுல தானே சாப்பிட்றாங்க. கவலைப்படாத, அம்மா கையில சாப்பிட்டா உடம்பு தன்னால தேறிடும். ஆமாம்மா, குறுக்கிட்டு சொன்னார் மாமனார் அழகு சுந்தரம். மீனலோச்சனி பக்குவத்துல சாப்பிட்டா பாப்பா உடல் தேறிடுவா. நீயும் தான் சரியா சாப்பிடாம இருக்க போல இருக்கே. முன்ன வந்ததுக்கு இழைச்ச மாதிரியில தெரியுது. என்னடா சக்தி, என் மருமவ பொண்ணு ஒழுங்கா சாப்பிட்றாளா இல்லையா? நானும் கேட்கணும் தான் நினைச்சேன். இப்போ உள்ள இருந்து வெளியே வந்தாள் மீனலோச்சனி. ஏம்மா இந்திரா, நீயும் மெலிஞ்சுதானே கிடக்கு? சக்திவேல் சிரித்தார். அம்மா, உங்க மருமக டயட்ல இருக்கா, அதுவும் வீகன் டயட்ல. அப்படின்னா? அப்பா கேட்க, அது நான்வெஜ் இல்லாம பால் பொருட்கள் சேர்க்காம சாப்பிட்ற சாப்பாட்டு முறை. அதனால தான் உங்க மருமக உங்க லெவலுக்கு வந்துட்டு இருக்கா. என்னவோ இந்திரா, ஒரு மருத்துவச்சினி நல்லா திடகாத்திரமா இருந்தா தானே வைத்தியம் பார்க்க வார நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்க்க நம்பிக்கை வரும். நீ ஏன் நோயாளி மாதிரி தெரிஞ்சா எப்படி அவங்க உன்னை நம்புவாக? என்ன முனகியவாறே அடிய வேணி என்ன வேலைக்காரியை கூப்பிட்ட வரை சமையல் கூடத்தில் நுழைந்தாள் மீனலோச்சனி. இந்திரா சக்திவேலை முறைத்தாள். சக்திவேல் தலையை குனிந்து கொண்டு சிரிப்பை அடக்க முயல அழகு சுந்தரமோ தலையை ஆட்டி புன்னகைத்து விட்டு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டார். சக்திவேலும் இந்திராவும் அறைக்குள் சென்று விட்டனர். மாடியில் தன் அறையில் பிரீதா மிதமான குரலில் ஏதோ ஒரு சினிமா பாட்டை பாடுவது கீழிருந்த சோஃபாவில் உட்கார்ந்திருந்த அழகு சுந்தரத்தின் காதிலும் விழுந்தது. பிரீத்தியின் உற்சாக குரலில் பாடலை ரசித்தவாறே தலையாட்டி கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்த அழகு சுந்தரத்தின் காதுகளில் இப்பொழுது வேறு பாடல் வேறு தொனியில் கேட்டது. பட்டென கண் விழித்தார் அழகு சுந்தரம். இப்ப என்ன பாடல் கேட்டுச்சு? என்ன குரல் இது? பாடியில் இன்னமும் பிரீதாவின் பாட்டு குரல் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. முதலில் பாடிய தொனியில். தனக்குத்தான் ஏதோ பிரம்மை என நினைத்தவாறே சோஃபாவில் உட்கார்ந்தவர் காதல் இப்பொழுது குளிர்காற்றின் கிசுகிசுப்போடு கேட்டது. அந்த பாட்டு குரல் இதயத்தை பிடுங்கி எடுப்பது போன்ற குரலில். பிரீதாவின் குரல் அல்ல அது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149
ஒரு திடுக்கிடலோடு நிமிர்ந்து மாடி அறையை பார்த்தார் அழகு சுந்தரம். பார்த்தவர் இதயம் திடுமென அதிர்ந்தது. மாடியில் அவள் அது நின்று கொண்டிருந்தது. வெறும் நீர் சிதறல்களாய், முகம் மட்டும் செந்தனலாய் அதுதான் பாடிக்கொண்டிருந்தது. கத்தினார் அழகு சுந்தரம். ஏய்! அவருடைய குரல் கேட்டு அறைக்குள்ளிருந்து ஓடி வந்தனர் இந்திரா, சக்திவேல், மீனலோச்சனி, வேலைக்காரர்கள் என. மாடியை பார்த்து மிரண்டபடி விழித்துக் கொண்டிருந்த அப்பாவை உலுக்கினான் சக்திவேல். அப்பா, என்னப்பா, ஏன் கத்துனீங்க? மாடியின் கைப்பிடி அருகே மேலே நின்று நீர் சிதறலாய் நின்று கொண்டிருந்த அந்த கோர உருவத்தை நோக்கி தன் நடுங்கும் விரல்களை நீட்டினார் அழகு சுந்தரம். அனைவரும் பார்த்தனர். அங்கே பிரீதா நின்று கொண்டிருந்தாள், சின்ன சிரிப்போடு. கண்கள் வைர துணுக்குகளாய் மின்னிக் கொண்டிருந்தது. அடுத்த 2 நாட்களில் எல்லாம் காய்ச்சலில் படுத்தார் அழகு சுந்தரம். சக்திவேல் ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து பார்த்தான். சற்று குறைவது போல் இருக்கும். பின் மீண்டும் அதிகரித்தது காய்ச்சல். நல்ல தாட்டியான உடல் இளைக்க ஆரம்பித்தது. இரவெல்லாம் ஏதேதோ பினாத்த ஆரம்பித்தார். மீனலோச்சனை அருகிலிருந்து கணவனை கவனித்துக் கொண்டிருந்தாள். இரவு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த முத்துவிளை கிராமத்தில் கடல் பெரும் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. பெரும் சீற்றத்துடன் அலைகள் கரைக்கு வருவதும் போவதுமாக ஓங்கார ஓசை வீட்டிற்குள் இருந்தவர்களுக்கு எல்லாம் கேட்டது. பெரும் புயல் வருவதற்கான அறிகுறிகள் காட்டிக்கொண்டிருந்தது வானம். கருங்கும் என வானம் கடலின் கடைக்கோடியில் குமுறி கொண்டிருந்தது. அருகிலிருந்த மீனவ கிராமத்திலிருந்த பெரியவர்கள் எல்லாம் வெளியே வந்து சற்று தொலைவில் சீறிக்கொண்டிருந்த கடலையை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்து விட்டு வானத்தையும் பார்த்து சிலுவை குறி போட்டு கொண்டனர். கடலம்மா, ரொம்ப பெரிய இழப்பு தந்துடாதம்மா, பெரியவர் ஒருவர் முணுமுணுத்தார். அவர் வேறு யாரும் அல்ல, முதல் அத்தியாயத்தில் ரமா மேரி பேராசிரியை சந்தித்து பேசிய மருது என்ற அதே வயதானவர்தான். தாத்தா, குரல் கேட்டு விடுக்கென திரும்பினார். யாரையும் காணோம். மீண்டும் அதே குரல், தாத்தோய். இம்முறை கத்திவிட்டார் கடலை நோக்கி மருது கிழவர். யாம்புள்ள, நித்திலம்மா, ஏ மக்கா, என்ன கூப்பிடுதியா தாயி? அப்போது கலகலவென சிரிப்பொலி சுற்றி சுற்றி கேட்டது. ஊரார் பயந்தனர். சில வயதான பெண்கள் பெண் பிள்ளைகளை வீட்டுக்குள் விரட்டினர். இலை, என்ன பாக்குதிய? வீட்டுக்குள்ள போங்கல, இப்பம்லாம் நிக்க கூடாது, ஓடுங்களே சொல்லிவிட்டு, தாயே விடாதியம்மா என முணுமுணுத்தவாறே அவரவர் குடிசைக்குள் சென்று அடைந்து கொண்டனர். கடல் காற்றும் ஊதக்காற்றும் கலந்து கட்டி அடித்து அந்த ஊரையே கதி கலங்க வைத்துக் கொண்டிருந்தது. கடற்கரை வெளியில் மருது கிழவர், என் தாயே நித்திலம்மா, மனசு சாந்தி கிட்டலையோ? மீண்டும் வந்திருக்கியாலே, இப்பவும் ஆக்ரோஷம் கொள்ளுதையோ? என் தாயே என அரற்றியவாறே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்து விட்டு தொப்பென மணலில் உட்கார்ந்து உடல் குலுங்க அழ ஆரம்பித்தார் அவர். அப்பொழுது சீறிக்கொண்டிருந்த கடல் சற்று அமைதி அடைந்தது போல் தெரிந்தது. கடலின் உள்ளிருந்து ஒரு உருவம் எழுந்து கரையை நோக்கி வந்தது. வழிய வழிய கூந்தல் பரவி கிடந்தது பின்னால், கழுத்து வரை அதன் உருவம். பின் மற்ற பக்கமெல்லாம் ஒரு பெரிய சிப்பி நடந்து வரும் தினசில் இருந்தது. நீல நிற வெளிச்சம் பரவி கண்களை கூசச் செய்தது. வெளிச்சம் பட்டதும் அழுது கொண்டிருந்த கிழவர் நிமிர்ந்து பார்த்தார். கண்களை கசக்கி விட்டு கொண்டு மீண்டும் பார்த்தார். தன்னை நோக்கி நீரோடு நீராய் நகர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த சிப்பி உருவம், அதன் முகம் கண்ணில் பட்டதும் அவர் முகம் அச்சத்தாலோ பீதியாலோ ஆவலாலோ இல்லை நம்ப முடியாமலோ வெளுத்து போனது. யான் தாத்தா என்றது உடைந்த காற்று குரலில் அது. யா மக்கா, நித்திலம்மா என்று கத்திக்கொண்டே அதை நோக்கி ஓட முயன்று முடியாமல் தடுமாறி கடல் நீரில் விழுந்தார் கிழவர். தட்டு தடுமாறி எழுந்தவரை நீர் சொட்டும் விழிகளால் பார்த்தாள் அவள். கடல் கண்ணி போல மிகப்பெரிய முத்துச்சிப்பி உருவமாய் பெண்முகம் கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அவள். நித்தில மோகினி. வந்துட்டியா தாயி? இத்தனை வருஷமா என் கனவுல கூட வரலையம்மா. தாத்தா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே எத்தனை ஜென்மங்கள் கடந்தாலும் அவங்கள பழி வாங்குவேன்னு தான் சொன்னேனே. திரும்பவும் நான் வந்துட்டேன். என் சாவுக்கு வழக்கு பாதியிலே நிக்குது. அதுக்கு தீர்ப்பு எழுதத்தான் கடலுக்குள்ள புதையுண்டு கிடந்த என்ன வெளிக்கொண்டிருக்கா கடல் என்ன. இனி என் கணக்கை முடிக்காம நான் திரும்பி போக மாட்டேன். நீ கலங்காதே தாத்தா. எனக்கு தோழின்ற பேர்ல துரோகம் செஞ்ச அந்த ரமாவையும் தீர்த்து கட்டிட்டேன். இனி மிச்ச கணக்கையும் முடிச்சுட்டு தான் போவேன். வாரிசு கூட இல்லாம அழிப்பேன். உயிர் நடுகும் சிறுபொலியோடு மறைந்து போனாள் நித்தில மோகினி. அதுவரை சீற்றமும் ஓசையுமாக இருந்த கடல் இப்பொழுது மிகுந்த அமைதியாக காணப்பட்டது. வானில் இடியும் இல்லை, மின்னலும் இல்லை, புயல் சின்னமும் இல்லை.
சற்று முன் நித்திலா நின்றிருந்த இடத்தில் உருவத்தில் பெரிய கிளிஞ்சல் ஒன்று நீல வெளிச்சத்துடன் மிதந்து கொண்டிருந்து விட்டு கடலின் உள்ளே சென்று மறைந்தது. கண்களை துடைத்து விட்டபடியே எழுந்தார் மருது கிழவர். தள்ளாடி சோர்வுடன் தொலைவில் தெரிந்த தன் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அதே நேரத்தில் கள்ளிவிளை கிராமத்தின் பெரிய வீட்டில் தன் தாத்தா அழகு சுந்தரத்தின் அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள் பிரீதா வெறித்த விழிகளோடு. கண்மூடி சோர்வுடன் படுத்திருந்தார் அழகு சுந்தரம். 4 நாள் காய்ச்சலில் பாதியாக இழைத்து போயிருந்தார். மீனலோச்சனை அறையின் ஒரு மூலையில் போட்டிருந்த சிறிய கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். கதவை திறந்து உள்ளே நுழைந்த பிரீதா பாட்டியை பார்த்தாள். பின் மெதுவாக பூனை நடை போட்டு தாத்தாவின் கட்டில் அருகே வந்தாள். இடுப்பில் கை வைத்து நின்றபடி உறங்கும் அவரையே வெறித்தாள். கடலின் உள்ளே சீற்றம் உருவாக ஆரம்பித்தது. இடியும் மின்னலும் நடுவானில் முழங்கியது. பெரும் காற்று வீச வீட்டின் ஜன்னல்கள் எல்லாம் பட் பட் என்று அடித்துக் கொண்டது. திரைச்சீலைகள் எல்லாம் பிந்து கொண்டு போகும் அளவு காற்றில் படபடத்தது. பெரிய வீட்டின் மேல் மாடத்தில் நித்தில மோகினியா சிப்பி உருவம் தோன்றியது. வெண்ணிற சிப்பிக்குள் நித்திலாவின் முகம் கோரமாய் இப்பொழுது. கருப்பு பிரிசில் போன்ற இமை முடிகள், நீண்டு விரிந்த இமைக்காத விழிகள், பின்னமடைந்த மூக்கு, பெருத்து வெடித்த உதடுகள், சாம்பல் நிறத்தில் வெளுத்து சொர சொரவென்றிருந்தது. உடல் எல்லாம் நீர்த்தாரைகளாய் ஒழுகிக் கொண்டிருந்தது. அழகு சுந்தரத்தின் அறைக்குள் ஜன்னல் வழியாக வழிந்தோடி குபுகுபுவென நுழைந்தது கடல் நீர். கிளிஞ்சல்கள், சிப்பிகள், கடல் சங்குகள் சூழ அந்த அறைக்குள் கடல் நீர் நிரம்பியது. ஈர மணல்களால் காலடி தடம் உருவாகி அறையின் சுவர்கள் எல்லாம் பதிந்தது. பாதத்தில் ஜெலீர் என தண்ணீர் பட்டதும் படக்கென கண் விழித்தார் அழகு சுந்தரம். காலை இழுத்து கொண்டார். மடமடவென அவரது கட்டில் எங்கும் நீர் சூழ்ந்தது. பதறியவாறு திரும்பியவர் எதிரில் பிரீதா வெள்ளை மேக்சியில் இடுப்பு வரை தண்ணீரில் நின்று கொண்டு அவரையே வெறித்து கொண்டிருப்பது தெரிந்தது. இதயம் அதிர்ந்தது. அவளது கண்கள் நீண்டு விரிந்து சிமிட்டாமல் இருந்தது. மூக்கு பின்னமாயிருந்தது. உதடு வெடித்து சாம்பல் நிறத்தில் சொரசொரவென்றிருந்தது. குட்டையான கூந்தல் உடைய பிரீதாவுக்கு நீண்ட கருங்கூந்தல் கொத்தாக நீண்டு நீரின் மேல் விழுந்து பரவி இருந்தது. தலையை சாய்த்து அவரையே பார்த்து கொண்டிருந்த பிரீதா ஒரு மாதிரி குரலில் சிரித்தாள். நல்லா இருக்கீங்களா எஜமானா? அவளது உடைந்த குரல் அழகு சுந்தரத்திற்கு தெள்ள தெளிவாக புரிந்தது. வந்துவிட்டாள், மீண்டும் வந்துவிட்டாள். 40 வருடங்களுக்கு முன்பு கட்டி வைக்கப்பட்டவள் அந்த மோகினி வந்துவிட்டாள். சொந்த பேத்தையின் உடலில் புகுந்து கொண்டு நிற்கிறாள். அருகிலிருந்த பெட்டியை நோக்கி பதட்டத்துடன் அவர் பார்வை திரும்பியது. அவருடைய கவசம் அதில்தான் இருக்கிறது. அதை எடுக்க கையை நீட்டினார். சட்டென ஏதோ ஒன்று அவர் கையை கவ்வி பிடித்து கடித்தது. ஆவென்று கத்த முயன்றார். குரல் எழும்பவில்லை. கையை பார்த்தார். 7-8 கிளிஞ்சல்கள் ஒரு உயிருள்ள பிராணியை போல் அவரது கையை கடித்து கொண்டிருந்தன. பலங்கொண்ட மட்டும் உதறினார். உதறிக்கொண்டு விழுந்தன அவை. பிரீதா சிரித்தாள். பேய் சிரிப்பு. கண்ணில் நீர் வர சிரிக்க ஆரம்பித்தாள். அந்த பேய் சத்தம் வீட்டில் உள்ள அனைவரையும் உலுக்கி எழுப்பியது. மீனலோச்சனை திடுக்கிட்டு போய் கண் விழித்தாள். முதலில் புரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தவள் அரை இருட்டில் அறையின் நீர்க்கோலமும் அழகு சுந்தரம் மிரண்டபடி படுத்திருப்பதும் எதிரே பிரீதா நீரில் நனைந்தபடி இடுப்பில் கை வைத்து கொண்டு நின்றிருப்பதுமான காட்சி வந்து அவள் கண்ணில் அரைந்தது. பயம் உந்த அம்மே பிரீதா கத்தினாள் மீனலோச்சனை. பிரீதா மெதுவாக திரும்பினாள். மீனலோச்சனையை பார்த்தாள். அவளை பார்த்ததும் விக்கித்து போனாள் மீனலோச்சனை. தகதகவென நெருப்பு துண்டங்களாய் ஜொலித்துக் கொண்டிருந்த விழிகளோடு பேத்தையின் உடையில் அங்கே தெரிந்தது வேறு முகம். நீ நித்திலம்மா? காற்றாய் வந்தது குரல் மீனலோச்சனைக்கு. எஜமானியம்மா? ஒரு கோணச்சிரிப்புடன் தலையை சாய்த்து அவளை பார்த்துவிட்டு திரும்பி அழகு சுந்தரத்தை நோக்கி நடந்தாள் பிரீதா. கட்டலின் மீது ஈர உடலோடு ஏறினாள். தவழ்ந்து தவழ்ந்து அவரை நெருங்கினாள். கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து அவரது அருகே நெருங்கியவளை கத்த முடியாமல் கண்கள் திருத்தி விடுவது போல் பார்த்தார் அழகு சுந்தரம். உடலை அசைக்க முடியவில்லை. தலையை மட்டும் வேண்டாம் என அப்படியும் இப்படியுமாக ஆட்டினார். கிட்ட நெருங்கியவள் ஆடிக்கொண்டிருந்த தலையை 2 கைகளாலும் தொட்டு தடவினாள். பயத்தில் ஏறி இறங்கும் அவருடைய தொண்டை குழியை நகங்கள் நீண்ட தன் ஒற்றை விரலால் வருடினாள். தொண்டை குழையை வருடியவள் சற்றும் எதிர்பாராத வினாடியில் ஒற்றை விரலால் சதக்கென தொண்டை குழிக்குள் குத்தினாள். குபிக்கின ரத்தம் ஓட்டை வழியாக பீரிட்டு கொண்டு வெளிவந்தது. 2 விழிகளையும் 2 விரல்களால் குத்தி குத்தி கிழித்தாள்.
அழகசுந்தரம் தலை உதறியது. கால்கள் வெடவெடவென வெட்டி கொண்டது. மீனலோச்சனையின் விழிகள் அப்படியே குத்திட்டு நின்றது. அவளை திரும்பி பார்த்த பிரீதா அவளை பார்த்து கொண்டே அழகசுந்தரத்தின் தலையை ஒரே திருப்பாக திருப்பினாள். கடக் என்றது. கழுத்து எலும்பு முறிந்து தலை தொங்கியது. பார்த்து கொண்டிருந்த மீனலோச்சனை அலறினாள். கை கால்கள் வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பித்தது. அவளுக்கு வாய் கோணிக்கொண்டது. அதை பார்த்தவாறே சிரிப்புடன் தொங்கி போயிருந்த அழகசுந்தரத்தின் தலையை மீண்டும் ஒரு திருப்பினாள் பிரீதா. இம்முறை முகம் முதுகுக்கு வந்தது. சத்தம் கேட்டு அறைக்கு ஓடி வந்து பார்த்த சக்திவேலும் இந்திராவும் அழகசுந்தரத்தின் தலையை திருப்பி உடலை தண்ணீரில் ஆவேசத்தோடு தூக்கி எறியும் பிரீதா கண்ணில் பட்டு அவர்களை ரத்தம் உறைய வைத்தாள். 40 வருடங்களுக்கு முன்பு நித்திலாவின் மெத்தென்ற மடியில் தலை வைத்து படுத்திருந்தான் நித்திலன். இடம் கல்லுவிளை கிராமத்தின் கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சவுக்கு தோப்பு. அவளது வெண்டை பிஞ்சு விரல்களை எடுத்து தன் விரல்களுடன் கோர்த்து கொண்டவாறே கண்ணே என்றான் காதல் பொங்க. சொல்லுங்கத்தான் என்றாள் நித்திலா அவனுடைய அடர்த்தியான சுருள் கேசத்தை தன் கைகளால் அலைந்தவாறே. நாளைக்கு நான் மெட்ராஸ் பட்டணம் புறப்படுறேன். காலம்புறவே மெயிலேயே கிளம்புறேன். வர எப்படியும் 4-5 நாளாவது ஆகும். தம்பி சக்திவேலை கூட்டியாரணும். நித்திலா பதில் ஏதும் பேசாமல் இருந்தாள். ஏன் எதுவும் பேச மாட்டேன்ற நித்திலா? தம்பியை கூட்டியார நீங்க போய்தான் ஆகணுமா? வேற யாரும் இல்லையா? என்ன நித்திலா, என் தம்பி சக்திவேலை நல்லா படிக்கானதான் அங்க மெட்ராஸ் பட்டணத்துல விடுதியில தங்கி படிக்க வைக்கிறோம். இப்போ காய்ச்சல் பரவுறாப்புல இருக்கிறதால அழைச்சிட்டு போக சொல்லி கடிதம் வந்திருக்கு பள்ளியிலிருந்து. நான் தான் போகணும். அம்மா முடியாம கிடக்கா. அப்பா பண்ணையம் பார்க்காரு. பின்ன என்ன? இல்ல, இந்த இந்த நேரத்துல நீங்க திடீர்னு கிளம்புறது எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயந்த குரலில் சொன்னாள் நித்திலா. என்ன பயம்? இல்ல, அடுத்த வாரத்துல நம்ம ஊர் முப்படாதி அம்மன் கோவில வச்சு எனக்கு தாலி கட்டுறேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, அதை மறந்துடாதீய. கொஞ்சம் வெட்கமும் கொஞ்சம் உதறலுமாய் சொன்னாள் அவள். அதை நம்பித்தான் நானும் உம்மா ஆசைக்கு கட்டுப்பட்டேன். இதை சொல்வதற்குள் அவளுடைய கண்ணீர் முத்துக்கள் அவனுடைய முகத்தில் சொட்டு சொட்டாக இறங்கியது. பதறியபடியே எழுந்து உட்கார்ந்தான் நித்திலன். யாட்டி நித்திலா, நான் கொடுத்த வாக்க தவறுற பரம்பரை இல்லலா? எப்பமும் நான் உனக்கு தான், நீ எனக்கு தான். இது அந்த முப்படாதி மேல சத்தியம்லா? அவளுடைய தலைமேல் கை வைத்தான் நித்திலன். சட்டென அவன் நெஞ்சில் அடைக்கலம் புகுந்தாள் நித்திலா. அவளது முகம் நிமித்தியபடி, ஏ புள்ளா, நீ என் பாட்டையில சிறு வயசுல இருந்து வேலை செய்யும் போதே என் சோட்டுப்பன் தானே. நீயும் நானும் போட்டி போட்டுக்கிட்ட அதோ அந்த கடற்கரையில தானே சிப்பி கிழிஞ்செல்லாம் பொறுக்குவோம். இரு, இப்பம்தான் ஞாபகம் வருது என்றவாறே தன் இடுப்பு மடுப்பில் இருந்த அதை எடுத்தான் நித்திலன். ஒரு சிவப்பு வெல்வெட் துணியில் சுற்றப்பட்ட அது ஒரு பெரிய கடல் சிப்பி. கனமாக இருந்தது. வெகு ஆழத்தில் சில பொழுதுகளில் மட்டும்தான் கிடைக்கும். பௌர்ணமி பொழுதுகளில் சில நேரம் கடற்பரப்பில் வெகு தூரத்தில் மிதந்து கொண்டிருக்கும். அது கிடைப்பது அரிது. அதனுள் விலை மதிக்க முடியாத முத்து இருக்கும். கண்கள் விரிய அதை பார்த்தாள் நித்திலா. யா எம்மாடி, ஏதாத்தான் இது? நம்ம பகுதியில இது கிடைக்காதுல்ல? ஆமாட்டி, 2 நாளைக்கு முன்ன முத்து குளிக்கிற பயலுகளோடு முத்து விளக்கிட்ட போனேன். ராப்போது கடல்ல தங்கி உனக்காக சேர்ந்து கொண்டாந்தேன்லா. யாருக்கும் ஆம்படல. இந்த சிப்பி உனக்கோசரம்தான் கிடைச்சிருக்கு என் கையில. பெருமையுடன் அவன் சொல்ல காதலுடன் அவனை அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள் நித்திலா. எவ்வளவு நேரம் அப்படி இருந்தார்களோ தெரியாது. என்ற கனைப்பொலி கேட்டு திடுக்கிட்டு போய் விலகினர் இருவரும். சற்று தள்ளி எங்கோ பார்த்தபடி புத்தக பையுடன் நின்றிருந்தாள் ரமா மேரி, நித்திலாவின் பள்ளி தோழி. இவர்களது காதல் விவகாரம் இவளுக்கு மட்டும்தான் தெரியும். நேரமாயிட்டு போகணும்லா என்றாள் சன்னமான குரலில். அவளை பார்த்ததும் நித்திலன் உற்சாகமாக, ஏ ரமா, ரொம்ப நல்லா படிக்கிறியாம்ல. உங்க அப்பாரு ரொம்ப பெருமையா என் அப்பாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு கிடந்தாரு. ரொம்ப சந்தோஷம்லா. நல்லா படிச்சு நம்மூருக்கு வாத்தியாரமாலா வா என்ன? அவன் சொன்னதும் ரமாவின் கண்கள் பளபளத்தது. பின் அருகில் நின்றிருந்த நித்திலாவை கண்டதும் முகம் வாட தலை குனிந்தவாறே, ஆகட்டுங்க ஐயா என சொல்லிவிட்டு நித்திலாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதிர் திசையில் நடக்க ஆரம்பித்தாள் ரமா. நித்திலா நித்திலனிடம் கண்ணாலேயே விடை பெற்றாள்.
அவர்கள் செல்வதை பார்த்து கொண்டிருந்து விட்டு நித்திலன் தன் வசூல் பையை எடுத்துக்கொண்டு மறுபுறம் செல்ல ஆரம்பித்தான். வெகு தூரம் வரை ரமா எதுவும் பேசாமலேயே வந்தாள். நித்திலாவோ அவன் தந்த சிப்பியை கையில் ஆசையுடன் வைத்து பார்த்தவாறே அவளுடன் நடந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்து கொண்டே வந்த ரமாவிடம், இது அவங்க எனக்காக முத்து குளிச்சு கொண்டாந்ததில்லா என்று பெருமையுடன் காட்டினாள். ரமாவின் கண்களில் பொறாமை எட்டி பார்த்தது. மெதுவாக நித்திலாவிடம் கேட்டாள், ஏட்டி, இந்த கதை அவங்க வீட்டு பெரியவர்களுக்கு தெரிஞ்சா உங்களை சேர விட மாட்டார்களே. உன் அம்மை கதி என்னாகிறது? முத்து விலையில இருக்கிற உன் தாத்தனோட நிலைமை என்னாவ? நடந்து கொண்டே வெகுளியாக சொன்னாள் நித்திலா. அதுக்கு தான் அடுத்த வாரம் யாருக்கும் தெரியாம முப்படாதியம்மன் கோவில வச்சு என் கழுத்துல தாலி கட்ட போறாங்களா? அப்பமே பட்டணத்துக்கு மேலேறிக்கிடுவோம். டவுன்ல அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காம்ல. அம்மையும் தாத்தனும் கூட அடைச்சுக்கிடுவேன். இனிமேதான் சொல்லணும் அவங்க கிட்ட. அவங்களுக்கு ஒன்னும் விவரம் புரியாது. அவள் சொன்னதும் நடந்து கொண்டிருந்த ரமா மேரி சட்டென நின்றாள். சுருள் சுருளான பம்மிய கேசமும் வாட்ட சாட்டமான உடல் அமைப்பும் கொண்டு கருத்த சிற்பம் போன்ற நித்திலனின் அழகு உருவம் அவளுடைய மனக்கண்ணில் தோன்றி மறைந்தது. அவன் மேல் அவளுக்கும் ஒரு ஈர்ப்பு உண்டு. அவளுக்கு மட்டுமல்ல, பெரிய வீட்டு பெரிய வாரிசான நித்திலனின் மீது அந்த ஊர் பெண்கள் நிறைய பேருக்கு நாட்டம் உண்டு. ஆனால் யமகிங்கரன் போன்ற நித்திலனின் தந்தை அழகு சுந்தரமும் அவருடைய தம்பிமார்கள் இருவரிடமும் அவர்களுக்கு நிறைய பயம். என்பதற்குள் அடித்துவிட்டுதான் என்ன விஷயம் என கேட்கும் ரகம். அப்படி எல்லாரும் ஆசையை அடக்கி வாளை சுருட்டி வைத்துக் கொண்டிருக்க இவள், இந்த குமரி நித்திலவல்லி, அப்படியே அந்த அழகனை மயக்கி சுருட்டி வைத்துக் கொண்டாள். ஆளை அசரடிக்கும் தோற்றம் கொண்ட நித்திலவல்லி மேல் இயற்கையாகவே மற்ற பெண்களுக்கு பொறாமை உண்டு. கூடவே பழகும் ரமாமேரிக்கு கூட. அதிலும் தன் தாய் வேலை பார்க்கும் வீட்டு எஜமானனின் பிள்ளை தன் சிறுவயது தோழனான நித்திலன் தன்னை விரும்புகிறான் என சொன்னதும் பொறாமித்தி கூட ஆரம்பித்தது ரமாமேரிக்கு. சரி, ஏதோ வயது கோளாறு, போய்விடுவான் என பார்த்தால் தாலி கட்டும் வரை போய்விட்டது. விடக்கூடாது, விடக்கூடாது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டவாறே, நித்திலா நீ போய்க புள்ள, நான் இதோ பரவ வாரேன் என்றவாறே விடுவிடுவென நடக்க ஆரம்பித்தவள் அடுத்து நின்றது அழகு சுந்தரத்தின் பண்ணை தோப்பில். ஆஜானுபாகுவாய் மீசையை முறுக்கிவிட்டபடி அழகு சுந்தரமும் அவருடைய தம்பிமார்கள் இருவர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நிற்க, தேக்கு நாற்காலில் அமர்ந்திருந்த கோலம் கண்டவுடனே நடுங்கியவாறே அவர்களை நெருங்கினாள் ரமாமேரி. அவளை பார்த்து புருவம் சுருக்கி யோசித்து, யாரட்டேது, வாத்தியாம்புள்ளையா என அழகு சுந்தரம் கர்ஜிக்கும் துணியில் கேட்க நடுநடுங்கி போனாள் ரமாமேரி. வியர்த்து வழிந்த முகத்தை தாவணி முந்தையால் துடைத்து விட்டவாறே குனிந்த தலை நிமிராமல் நித்திலன் நித்திலா காதல் விவகாரத்தை திக்கி திணறி சொல்லி முடித்துவிட்டு மெதுவாக நிமிர்ந்து பார்த்த ரமாமேரி திடுக்கிட்டு போனாள். ஜிவு ஜிவு என மூவரது முகமும் சிவந்து கண்கள் தணல் போல் இருந்தது. பற்களின் நரநரவென கடித்தபடியே நின்றிருந்தனர். அழகு சுந்தரத்தின் மார்பில் போட்டிருந்த புலிநக செயின் அவர் மூச்சு விட்ட வேகத்தில் தூக்கி தூக்கி போட்டது. ஐயா, நான் போய்கிடலாங்களா? நான் சொன்னேன்னு அவள் தடுமாறினாள். வேகமாக கையை உயர்த்தினார் அழகு சுந்தரம். போதும், நீ போகலாம் என்ற தோணியில் அவர் கையசைக்கவும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று விழுந்தடித்துக் கொண்டு ஓடினாள் ரமாமேரி. என்ன செய்வார்களோ என்ற நினைப்புடன். அவர்கள் என்ன செய்வார்கள் என அடுத்த நாளை தெரிந்தது அவளுக்கு. அவளை நினைத்து பார்த்தராத வகையில் ஊரே ரத்தம் உறையும் துணிசல் அதிர்ந்து போனது. நித்திலன் ஊருக்கு கிளம்பும் வரையில் அமைதியாக இருந்த அழகு சுந்தரம் அதன் பின் விஸ்வரூபம் எடுத்தார். பின்கட்டை பெருக்கிக் கொண்டிருந்த நித்திலாவின் தாய் ஏலம்மாளை அல்லையில் உதைத்து தள்ளினார். ஐயோ மக்கா செத்தேன் என்றவாறே மல்லாக்க விழுந்த ஏலம்மாளை வசை பாடியபடியே மார்பிலும் வயிற்றிலும் சகட்டு மெனிக்கு உதைத்தனர் அவருடைய தம்பிமார்கள். ஏன்டி சவட்டு மூதி, உண்ட வந்த பிடாதி, புருஷன் இல்லையே பாவம்னு உனக்கு வயிற்று பாட்டுக்கு வடி வச்சா உம்மவ மாடி வீட்டுக்கு வடி வாப்பாளோ என கெட்ட வார்த்தைகளை பிரயோகித்தவாறே 15 நிமிடமாக மிதித்த மிதியில் வெகு சுலபமாக கோழி குஞ்சு போல் நசுங்கி ரத்தம் கக்கி செத்து போனாள் ஏலம்மாள். தடுக்க வந்த மீனலோச்சனைக்கும் போனஸாக 4 அறை கிடைத்தது. ரமாமேரியிடம் ஏற்கனவே சொல்லி அனுப்பியிருந்தனர். பள்ளி விட்டதும் நித்திலாவை நித்திலன் வர சொன்னான் என அழைத்து வர சொல்லி. நித்திலா கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் தராமல் சவுக்கு தோப்பில் கொண்டு வந்து விட்டுவிட்டு ஓடி போனாள் ரமாமேரி. புரியாமல் திகைத்த நித்திலாவை கொடூர விழிகளுடன் சூழ்ந்து கொண்டனர் அழகு சுந்தரமும் அவருடைய தம்பிமார்களும், கூட இன்னும் சில அடியாட்கள் வேறு.
புலி கூட்டத்திடம் சிக்கிய புள்ளிமானாள் நித்திலா. எல்லோராலும் நிர்மூலமாக்கப்பட்டாள். கொடூரமாக தாக்கப்பட்டாள். மண்டை உடைக்கப்பட்டது. ஆவேசத்துடன் அவளுடைய மூக்கையும் தனங்களையும் வெட்டி எறிந்தார் அழகு சுந்தரம். துடித்து துடித்து உயிர் விட்ட அவளை துண்டு துண்டாக வெட்டி எறிந்து பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு கடலில் சென்று இரவோடு இரவாக அவள் சாம்பலை கரைத்துவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டனர் அனைவரும். அடையாளமே இல்லாமல் ஆகி போனாள் நித்திலா. அவள் கழுத்தில் கட்டியிருந்த நித்திலன் அளித்த சிப்பி நெருப்பில் எரியாமல் அவள் சாம்பலை உள்வாங்கிக் கொண்டு கடலுக்குள் சென்று மறைந்தது. 2 நாட்கள் கழித்து தம்பி சக்திவேலை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு திரும்பிய நித்திலன் ஊரில் நிலவிய மயான அமைதி கண்டு உள்ளுக்குள் திகைத்து போனான். கடல் கூட சத்தம் எழுப்பாமல் ஏதோ அதிர்ச்சியில் உறைந்திருப்பது போல் தோன்றியது. கடற்கரை எங்கும் சுற்றி சுற்றி வந்தான். நித்திலாவை காணவில்லை. ரமாமேரியும் கண்களுக்கு சிக்கவில்லை. வீட்டில் வேலை செய்த ஏலம்மாளையும் காணும். ஏலம்மா எங்கே என்று தாய் மீனலோச்சனையை கேட்டால் அவள் பேந்த பேந்த விழித்தாள். ஊரில் யாரை கேட்டாலும் பதில் இல்லை. நித்திலாவின் குடும்பம் எங்கே போனது என தெரியவில்லை. முத்து விளையில் இருக்கும் நித்திலாவின் தாத்தா மருது கிழவருக்கும் கூட ஏதும் விளங்கவில்லை. அவங்க இங்க வரவே இல்லையே அப்போ என கதறினார். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அந்த பகுதி இன்ஸ்பெக்டரும் அழகு சுந்தரத்தை பார்த்துவிட்டு வந்த பிறகு அவங்கெல்லாம் ஒரு மாதிரியாம்லா, உங்க வீட்டுல பொருளை திருடிட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு உங்க அப்பாரு ஏற்கனவே தாக்கீது கொடுத்திருக்காருல்ல என தலையை சொரிந்தார் அசுவாரஸ்யமாக. வாங்கிய நோட்டு கற்றையை காக்கி பேண்ட்டுக்குள் மறைத்து கொண்டேன். நித்திலன் எல்லா இடத்திலும் நித்திலாவை தேடினான். ரமாமேரியை கேட்டான். அவளோ தனக்கு ஒன்றுமே தெரியாது என சாதித்து விட்டாள். பித்து பிடித்தவன் போல ஆன நித்திலன் சிறிது நாட்கள் அப்படியே சுற்றி திரிந்துவிட்டு ஒரு பௌர்ணமி நாளில் கடலில் குளித்து உயிரை மாய்த்து கொண்டான். அதன் பிறகுதான் நித்திலாவின் ஆட்டம் ஆரம்பமாகியது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொருத்தராக காவு வாங்க ஆரம்பித்தாள் நித்திலா. அவள் சாவுக்கு காரணமான அத்தனை பேரும் கழுத்து திருகப்பட்டு ரத்தம் உரியப்பட்டு கடற்கரை அருகில் இருந்த சவுக்கு தோப்பில் பிணமாக கிடந்தனர். ரமாமேரி பயத்தில் ஊரை விட்டே ஓடிப்போனாள். அழகு சுந்தரத்தின் அடியாட்கள், அவருடைய தம்பிமார்கள், ஏன் கேஸை மூடி மறைத்த இன்ஸ்பெக்டர் உட்பட எல்லோரும் மகா கோரமாக செத்து போனார்கள். முதலில் அசால்ட்டாக இருந்த அழகு சுந்தரம் தம்பிமார்கள் கதை முடிந்ததும் விழித்து கொண்டார். அவசர அவசரமாக மலையாள மந்திரவாதியை வரச் செய்து வீட்டில் பூஜை ஹோமம் என செய்தார். கடைசியில் மோகினி பிசாசான நித்திலாவின் ஆவியை ஓர் குடுவையில் அடைத்து சவுக்கு தோப்பின் உள்ளேயே புதைத்து விட்டு போய்விட்டார் அந்த மந்திரவாதி. போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார். இந்த கட்டு அவளுக்கு 40 வருடங்கள் வரைதான் வரும். பின் அவள் மீண்டும் இப்பிரதேசத்தில் பிரவேசிக்கும். அதற்கு முன்னாடியே மறுபடியும் அவளை கட்டி வைக்கணும், மறக்கண்டா என சொல்லிவிட்டு சென்று விட்டார். முதலில் சில வருடங்கள் பயந்து கொண்டே வாழ்ந்த அழகு சுந்தரம் பின் பயம் தெளிந்தவராய் மீண்டும் கோலோச்ச ஆரம்பித்தார். நாளடைவில் 40 வருட காலம் ஓடியதை அவர் மறந்தே போனார். அதன் பிறகுதான் கடலில் இறங்கிய அவரது வாரிசான பிரீதாவை பிடித்து கொண்டாள் நித்தில மோகினி. மீதமிருந்த 2 பேரை பழிவாங்கிய திருப்தியில் பிரீதாவின் உடலுடன் அன்றிரவே கடலில் இறங்கினாள் நித்தில மோகினி. அவளை பின்தொடர்ந்து வந்த சக்திவேலும் இந்திராவும் கதறினர். நித்திலா, என் மகளை ஒன்னும் செஞ்சிடாதே. அவள் உனக்கும் ஒரு வகையில் மகள் முறைதான். அவளை அழிச்சிடாதே. என் அப்பா செஞ்ச தப்புக்கு அவளை ஒன்னும் பண்ணிடாதே. உனக்கு நேர்ந்த கொடுமைக்கு தான் பழி தீர்த்துக்கிட்டேயே. அவளை ஒன்னும் பண்ணிடாதே. மண்டியிட்டு கடற்கரை மணலில் கதறினார் சக்திவேல். மருது கிழவர் ஓடி வந்தார். தாயி, அந்த பெண் பிள்ளையை விட்டுடம்மா. உன் போல அவளும் வாழ வேண்டிய வயசுலா. படி சுமக்காதே தாயே. உனக்கு கோயில் வடிச்சு கும்பிடுதோம் நித்திலம்மா. கையை தலைக்கு மேலே உயர்த்தி உரக்க கத்தினார் மருது பெரியவர். சிறிது நேரத்திற்கெல்லாம் ஒரு பெரிய அலை ஒன்று கரை வரை வந்து பிரீதாவை உமிழ்ந்து விட்டு போனது. பிரீதா, பிரீ பதறியபடி அவளிடம் ஓடி வந்தனர் பெற்றோர். கன்னத்தை தட்டி உசுப்பினார் சக்திவேல். வயிற்றை அமுக்கி நீரை வெளியேற்றினாள் இந்திரா. பதட்டத்துடன் பக்கத்தில் நின்று பார்த்தார் பெரியவர். இருமியவாறே கண் விழித்தாள் பிரீதா. சந்தோஷ கண்ணீர் வந்தது பெரியவருக்கு. தாயே நித்திலம்மா, நீ நல்ல பிள்ளையம்மா. உனக்கு துரோகம் செஞ்ச இந்த குடும்பமே உனக்கு கோவில் கட்டுமம்மா. அவர் சொல்ல சொல்லவே அந்த பெரிய சிப்பி பிரீதாவிடமிருந்து பிரிந்து நகர்ந்து நகர்ந்து நீல ஒளியுடன் கடலில் சென்று மறைந்து போனது. சொன்னது போலவே பிரீதாவின் குடும்பம் நித்திலாவிற்கு கடற்கரை ஓரம் கோவில் கட்டியது. கைகளில் சிப்பிகளுடனும் சிலையாக இன்னும் புடவையில் நின்று கொண்டிருக்கிறாள் நித்திலம்மா புன்னகையுடன். கல்லுவிளை கிராமமும் முத்துவிளை கிராமமும் இன்னும் அவளுடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது. முற்றும்.
இனி நண்பர்களே, இது மாதிரி இன்னும் நிறைய அர்பன் லெஜெண்ட் மாதிரியான கதைகளையும் ரியல் கோஸ்ட் சம்பவங்களையும் குறுநாவலா எழுதி வெளியிடுறேன். நீண்ட நாவல்களில் இருக்கும் சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட இதுலயும் குறையாம இருக்கும். மறக்காமல் உங்களுடைய ஆதரவை எல்லா கதைகளுக்கும் தரணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து ஒரு கதையில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கதை நிலவோடு இணைந்திருங்கள்.